ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். தனுஷரோட அப்பா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருந்த கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில நாட்களாகவே வந்து அது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் அவர் தனுஷ்காருக்காக நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுருந்ததாகவும், இப்போ அதெல்லாம் வந்து மூட்டை கட்டி தனுஷாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவர் இறந்துட்டார், இதுக்கப்புறம் இந்த பொருளையாவது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ அதை அனுப்பி வச்சதாகவும் பயங்கரமான தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷரோட அப்பா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதா கதிரேசன். ரீசெண்டாக அவருக்கு வயது 30 மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் சின்ன கோளாறு இருந்ததுனால அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் தனுஷாரை தான் வந்து இவரோட புள்ள அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தீர்மானம்லாம் எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் அது வந்து நிறுவனமாகாமே போயிடுச்சு. ஆனால் வந்து அவர் எங்களோட பையன் தான், அது எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் தனுஷார் மட்டும் அடமெண்ட்டாக இருக்காரு, அதை வந்து ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பொருட்களையுமே எடுத்து தனுஷாருக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காராம். அதை பார்த்து எல்லாருமே வந்து வியந்து போயிட்டுருக்காங்க. அதில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தனுஷார் சின்ன வயசில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிளாத்ஸ், துணிமணிகள் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்தாரோ அந்த அளவுக்கு என்னென்னலாம் எவ்வளோ துணிமணிகள் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அதில் டாய்ஸஸ், அதாவது சின்ன வயசில் இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடிருப்பாங்க இல்லையா, அந்த வயசில் சொப்பு சாமான் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வயசில் தான் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் பார்த்துருப்போம். அந்த சமயத்தில் வந்து ரொம்பவே சொப்பு சாமான் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும், கோலி குண்டுகள் அந்த மாரி பொம்பரங்கள்லாம். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி அவரோட பழைய கிரிக்கெட் பேட் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம், அவங்க எல்லாருமே கும்பலாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். தெருவில் பசங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ், ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ், ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் தனுஷாரோட ஸ்கூல் புக்ஸு, இது எல்லாத்தையுமே பங்காவாக பேக் பண்ணி அவங்க வந்து கோழி மூட்டைக்குள்ளே போட்டு அடைச்சி அது தனுஷரோட வீட்டு முன்னாடி போய் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் நடவடிக்கைகள்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் எடுத்து தான் இருக்காங்க. ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாமல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற சோகமே எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அவங்களோட லாயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதை நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம், உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம், இந்த வழக்கை கண்டிப்பாக நாங்கள் ப்ரூவ் பண்ணியே தீருவோம், எங்ககிட்ட லாட் ஆஃப் எவிடன்சஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரில. பட் அவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் வந்து அவர் தான் இல்லையான்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட பசங்க அப்படின்றது தனுஷார் ஜாடையில் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க தனுஷ் அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. பட் என்னன்னு தெரியல. ஸோ அதை கோர்ட் தான் டிசைட் பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.